இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பறிச்சுட்டு வந்தேன். எங்கள் வீட்டு பெட்டு ஸ்னோயி, பேர் வந்து ஸ்னோயி. பெட் ரேபிட் கீரையை வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டா. அவளுக்கு வந்து இந்த மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ரேபிட்டுக்கு வந்து இவ்வளோ அறிவு இருக்குமான்னு நினைப்போம். ஆனால் இந்த ரேபிட்டுக்கெலாம் வந்து செம்ம அறிவு. இங்கே பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு ஓடுறா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது சுண்டக்காய் செடி. இந்த சுண்டக்காய் செடிக்கிட்ட இங்கே பாருங்கள் எவ்வளோ மணத்தக்காளி கீரை இருக்குதுன்னு. இது ஃபுல்லாகவே மணத்தக்காளி கீரை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை பசைன்னு சூப்பராக வளர்ந்துருக்கு. எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி போகிற இடத்துல நம்ம இந்த செடிங்களை வச்சா நல்லா சூப்பராக வந்து கீரை வரும். இந்த இலையை தள்ளி போயிடுங்க. இங்கே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கழுவுற தண்ணியெல்லாம் போகிற இடம், அதில் இந்த செடிங்க வந்து சூப்பராக தானாகவே நல்லா வளரும். இது சீசன், மணத்தக்காளி சீசன் இந்த இடம், இந்த டைமு. இந்தடா கீரை, புல், மாதுளம்பழம், பப்பாளி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்பாளி பழம் வந்து எங்கள் வீட்டில் வந்து வளர்ந்தது. சுற்றி வச்சுருக்கோம் பேப்பரில். கலர் வந்துடுச்சு, நல்லா கட் பண்ண போகிறோம் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர பப்பாளியில் ஒரு விதை கூட இருக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இப்போ கட் பண்ணியிருக்கோம், ஒரு விதை கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த விதை இருந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து செடியை வந்து வளர்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு விதை கூட இல்லைன்னா இது எப்படி வரும்? இது தானாக முளைச்சி வந்த மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எப்படி விதை வந்ததுன்னு தெரியல, ஆனால் தானாக வந்த செடி. இப்போ இதுலேருந்து விதை எடுத்து போடலான்னு பார்த்தா ஒரு விதை கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பப்பாளி சாப்பிட்றான். இப்போ பாருங்கள், பப்பாளி ரொம்ப பிடிக்கும். ஸ்னோ, ஸ்னோயே போதுமா? ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு வேணும்னா திருப்பி வந்து கேட்பா.